உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌன ராகம். அதுக்கப்புறமா எங்களுடைய காதல் ரொம்ப அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாமும் முடிஞ்சு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சாங்க கிளாஸில். அவங்க இன்னொரு கிளாஸ் இல்லையா, இறுதியாக பிரியா வந்து சொன்னா, நாங்களாம் பிரிய போகிறோம் ஆதி, உன்னை என்னால் மறக்க முடியாதுடா, நீ எப்படியாவது என்னை பார்க்கவா, என் கூட பேசு, என் வீட்டு கால் நம்பர் தான், இதுக்கு ஃபோன் பண்ணு, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல ஆதி, ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ கிளாஸுக்கு வர நேரம் உன்னை பார்க்கலான்னு, ஆனால் இனி நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியலடா ஆதி, நான் உன்னை அந்தளவு லவ் பண்ணுறேன்டா, ஏண்டா எனக்குள்ளே வந்த நீ, ஐ லவ் யூடா. பிரியா சொல்கிறப்போ என் கண்ணில் இருந்து கண்ணீரை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரியும் பிரியா, நீ எவ்வளோ தூரம் என்னை காதலிச்சுன்னு எனக்கு தெரியும். எதுவும் யோசிக்காத பிரியா, நான் எப்போவும் உனக்காக இருப்பேன். ப்ளீஸ்டா, எதுவும் கோவிக்காத, சந்தோஷமா இரு. நான் உனக்கு கால் பண்ணுறேன், நான் எப்படியா வந்து மீட் பண்ணுவேன், நான் மனோஜோட வருவேன் விட்ட. எதுவுமே யோசிக்காத, நான் எங்கேயும் போயிட மாட்டேன் பிரியா, உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன், என் உலகமே நீ தான் பிரியா. ஐ லவ் யூ பிரியா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் பிரியா. அப்படியெல்லாம் சொன்னது இன்றைக்கும் என்னோட ஞாபகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கொழும்பு வந்துட்டேன். பிரியாவை பார்க்குறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேட்டுக்குவேன், எப்படி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா மச்சான், ஏதோ வேலை செய்துக்கிட்டு இருக்கா, உன்னை தான் அடிக்கடி விசாரிப்பாடா அப்படின்னு சொல்லி. நான் விசாரிக்கிற நேரம், அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுற நேரம் கூட ஆன்சர் பண்ண மாட்டாங்க. கொழும்புக்கு வந்துட்டேங்க, புது கம்பெனி, வேலையில் இருக்கிறப்போ எப்படி பிரியாவை நான் பார்க்குறது. ஒரு மாதிரி அவரோட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணேன். ஹலோ பிரியாவா? ஆமாம், நீங்கள் யார் பேசுகிறீங்க? பிரியா, நான் ஆதி. ஆதி, எப்படி இருக்க ஆதி? நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? இருக்கேன் ஆதி, ஏதோ இருக்க. எங்கடா போனே? ப்ளீஸ் பிரியா, அல்லாத பிரியா, நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் பிரியா. இல்லை ஆதி, நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியலடா. எத்தனை வருஷமா எங்கடா போயிருந்த? எங்கெல்லாம் நான் உன்னை தேடுறது? ஏன் அது இப்படி பண்ணுன? நான் உன்னை எவ்வளவு தூரம் லவ் பண்ணேன் தெரியுமா? ஏய் பிரியா, ப்ளீஸ் பிரியா, அல்லாத பிரியா, நான் உன்னை பார்க்க வர்றேன் பிரியா. எனக்கு நம்பர் இன்னைக்கு தான் கிடைச்சி. போடா, நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருப்பேன் தெரியுமா? தெரியும் பிரியா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, ஆனால் உன்னோட கண்டெக்ட் பண்ண முடியல பிரியா. ஆமாண்டா, அப்படிதான். ஆரம்பத்தில் லவ் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏய் பிரியா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு உன்னை பார்க்குறதுக்கு வரேன், எப்படியாவது நான் உன்னை மீட் பண்ணுவேன் பிரியா. இப்படியே என்னுடைய காதல். அன்னைக்கு பிரியா அழுதது, நாளைக்கு அவளை பார்க்க போகிறேன். உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌன ராகம்.